வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாலோ இல்ல விசேஷ நாட்கள்ல பிரசாதமா படைக்கிறதுக்கு டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னா நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ரவா கேசரி தான். அதை நல்லா சாஃப்டா மெத்துன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்ல தான் எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுக்கணும். கொஞ்சமா குங்குமப்பூ இருந்தா சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல தண்ணியை வந்து சூடுபடுத்திக்கோங்க. அப்படியே அடுப்புல வச்சுட்டு இந்த பக்கம் இன்னொரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமா 3/4 கப் அளவுக்கு நமக்கு ஆயிலும் நெய்யும் தேவைப்படும். நான் 1/2 கப் அளவுக்கு நெய்யும் 1/4 கப் அளவுக்கு ஆயிலுங்கிற மாதிரி உருக்கி எடுத்து வச்சிருக்கேன். 15 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சையை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் ஒரே கப்ல தான் எடுக்கணும். ரவையை மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா வறுத்துங்க. ரவை வறுக்கவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறம் சூடுபடுத்தி வச்சிருக்கிற தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமா எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல 1.5 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ண சர்க்கரை சேர்த்தோன்னே இலக்கமாகும். நல்லா கட்டிப்படாம கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு கொஞ்சமா பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை கற்பூரம் ஆப்ஷனல் தான், ஆனா பிளேவர் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மீதி இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சுருள அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறிட இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். கேசரி இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னே ஸ்டவ்வை அணைச்சிருங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான ரவா கேசரி ரெடி. நல்ல தலன்னு எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டான கேசரி இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.